வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது எக்ஸசைஸ் 1.5ல் கொஸ்டின் நம்பர் 1ல் செகண்ட் சப்டிவிஷன். ஸோ இது காஸ் எலிமினேஷன் மெத்தடில் லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். ஸோ நேரிய சமன்பாடு தொகுப்பை காசின் நீக்கல் முறையில் சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதிக்கணும். கிவன் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் இந்த ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷன் உள்ள எக்ஸ்பைஸோட கோஃபிஷியன்ஸை தனி மேட்ரிக்ஸ் ஆகும், வேரியபிளில் ஒரு மேட்ரிக்ஸ் ஆகும், கான்ஸ்டன்ட் டேர்மை ஒரு மேட்ரிக்ஸ் ஆகும் எழுதிக்கும். இதுதான் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். ஸோ கோஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கிறோம், வேரியபிள் மேட்ரிக்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், கான்ஸ்டன்ட் டேர்மை பின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ இதை நம்ம ரோ எக்கலான் ஃபார்ம் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் விரிவுபடுத்தப்பட்ட அணி அது என்ன அப்படின்னா ஏ பார் பி, ஏயும் பியும் மெர்ஜ் பண்ணி எழுதுறது. ஸோ ஃபஸ்ட்டு ஏ 2 4 6 3 8 5 -1 1 2, பி 22 27 2. இப்போ இந்த மேட்ரிக்ஸை தான் ஏ பார் பியை தான் நம்ம ரோ எக்கலான் ஃபார்ம் கொண்டு வரணும். ஸோ ரோ எக்கலான் ஃபார்ம் கொண்டு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட் நான் ஜீரோவாக இருக்கணும் இருக்குது. செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டும் தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் ரோ எலமெண்ட்டும் ஜீரோ ஆகணும். சார் இப்போ ஜீரோ ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட் நமக்கு ஒன்றுன்னு இருந்துச்சுன்னா நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் என்ன செஞ்சுக்கிறேன்னா இங்கே -1 இருக்குது, நான் இந்த ரோவையும் இன்டர்சேஞ்ச், அதாவது R1ஐயும் R3யும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இங்கே மாற்றுறது எல்லாமே இதுக்கு ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ், அதனால் ஈக்குவல்ட்டு கிடையாது, ஈக்குவலண்ட் தான் நம்ம போடுறோம். ஸோ R3ஐயும் R1ஐயும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். சார் R2 அப்படியே வச்சுக்கிறேன், R1 R3ல் எழுதுகிறேன் 4 6 22. இன்டர்சேஞ்ச் R3. ஓகே, ஃபஸ்ட் ரோ அப்படியே வச்சுக்க போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்லாம் நான் ஜீரோவாக இருக்குது, அதனால் அப்படியே வச்சுக்கிறேன். செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டு ஜீரோ ஆகணும். ஸோ இதை ஃபஸ்ட் எலமெண்ட்டு ஜீரோ ஆகணும், ஃபஸ்ட் ரோவோட சப்ராக்ட் பண்ணி தான் ஜீரோ ஆகணும். இங்கே 3னா இப்போ இங்கேயும் 3 இருந்தால் தான் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்போ ஜீரோ ஆகும். ஸோ அதெல்லாம் நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா R2 தான் சேஞ்ச் பண்ணுறேன். R2 எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா R2 ஃபஸ்ட் ரோ 3 வரணும், அதனால் 3 R1. எப்போ மைனஸ் போடணும் எப்போ ப்ளஸ் போடணும் அப்படின்னா, இப்போ இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைனாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணிக்கணும், சேம் சைனாக இருந்தால் இங்கே மைனஸ் போட்டுக்கணும். ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைனாக இருந்துச்சுன்னா ரெண்டுமே ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணிக்கணும், ரெண்டுமே மைனஸ் ஆகும் இல்லை ரெண்டுமே ப்ளஸ் ஆகும் இருந்துச்சுன்னா மைனஸ் போட்டுக்கணும். இங்கே மைனஸ் +ன்றதுனால +ன்னு போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு R2 என்னது 3 8 5 27. R1 3ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், -3 3 6 6. ஓகே, இப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறோம், அதனால் சைன் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. மைனஸ் இருந்தால் தான் சப்ராக்ட் பண்ணணும், ஸோ சைன் சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ்ங்கிறதுனால அங்கே என்ன செய்யணும் அதுதான் 0. 8 + 3 11, 6 + 5 11, 27 + 3 33, +6 33, 0 11 11 33. அடுத்து R3யில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஜீரோ ஆகணும். இது 2னா ஃபஸ்ட் எலமெண்ட் ஜீரோ ஆகணும், ஃபஸ்ட் ரோ தான் யூஸ் பண்ணணும், இங்கேயும் 2 வரணும், அப்போ இந்த ரோவை 2 வர மல்டிபிள் பண்ணணும். ஸோ R3 ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைன், இது ப்ளஸ் மைனஸ், அப்போ ப்ளஸ் பண்ணிக்கிறோம் 2 R1. R3 என்ன 2 4 6 22. R1 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், -2 2 4 4. இப்போ எதுவும் ப்ளஸ் தான், அதனால் சைன் சேஞ்ச் பண்ணோன்னா 0 6 10 26. ஸோ 0 6 10 26. இப்போ இதை ஜீரோ ஆகணும். இதை ஜீரோ ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ரோவில் இது எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 11, இது எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 11 இருக்கிறதுனால நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா இந்த ரோவை
11ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். -1 1 2 2. R2-வை சேஞ்ச் பண்ணுறேன். எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா R2 divided by 11. 1 11s are 11, 1 11s are 11, 3 11s are 33. 0 6 10 26. இப்போ இது 0 ஆகும். இப்போ செகண்ட் எலிமெண்ட் 0 வரும், செகண்ட் ரோ தான் யூஸ் பண்ணோம். இங்கே 6னா இங்கேயும் 6 இருந்தால் தான் சப்ராக்ட் பண்ணுற 0 வரும். அப்போது R2-வை 6ஆல் மல்டிபிள் பண்ணி ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம். பாருங்கள், -1 1 2 2 0 1 1 3. R3-யை மட்டும் தான் இப்போ சேஞ்ச் பண்ணுறோம். R3-யில் செகண்ட் எலிமெண்ட் 0 ஆகிறதுக்கு செகண்ட் ரோ யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே 6னா செகண்ட் ரோ 6ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போது R3 நம்ம எதுவும் மல்டிபிள் பண்ணலாம், அப்படியே வச்சுக்கிறேன். R2-வை 6ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ரெண்டுமே ப்ளஸ்ஸு சேம் சைனாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணிக்குவோம். சரி, இப்போ R3 எனக்கு 0 6 10 26. R2-வை 6ஆல் மல்டிபிள் பண்ணோம். 0 6 6 6 3s are 18. சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ சைன் சேஞ்ச் பண்ணோம். 0 0 10 minus 6 4 26 minus 18 8. சரி, 0 0 4 8. இப்போ நமக்கு தேவையான ரோ எக்கலான் ஃபார்ம் வந்துடுச்சு. ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் ரோவில் ஒரு 0, செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட் 0 ஆயிடுச்சு. இட்ஸ் ரோ எக்கலான் ஃபார்ம். இப்போ நம்ம மறுபடியும் இதை மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனில் எழுதிக்கிறோம். ஸோ இது வந்து லாஸ்ட்டில் இது A, இது B. ஸோ -1 1 2 0 1 1 0 0 4. X வேரியபிள் மேட்ரிக்ஸ் X Y Z 2 3 8. பேக்வேர்ட்லேருந்து மல்டிபிள் பண்ணுறோம், பேக் சைட்லேருந்து மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். 0 0. ஸோ 4Z equal to 8. Z equal to 8/4. ஸோ Z equal to 2. அடுத்து செகண்ட் ரோ மல்டிபிள் பண்ணுறோம். 0x y plus z equal to 3. So y plus z2 is equal to 3. Y is equal to 3 minus 2. Y is equal to 1. சரி, அடுத்து ஃபஸ்ட் ரோ மல்டிபிள் பண்ணுறோம். -x plus y plus 2z equal to 2. -x, y-ஓட வேல்யூ 1 plus 2 into z 2. -x plus 1 plus 4 equal to 2. -x plus 5 equal to 2. -x equal to 2 minus 5. -x equal to -3. X equal to 3. The solution x equal to 3, y is equal to 1, z equal to 2.